தேவன் நம்மை நடத்தி புடமிட வேண்டும். அப்போதுதான் நம்மால் பூரணப்பட முடியும். வாழ்க்கை நமக்கு எப்போதும் பச்சை பசேல் என்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் சாயந்தரம் ஆனால் சூரியன் பிங்க் கலரில் இருக்கிறது. பிங்க் பின்பு இருட்டு. நாம் பிங்கான கலரை விரும்புகிறோம், ஆனால் இருட்டில் தான் முடிகிறது. காலையில் சூரியன் மஞ்சளாக இருக்கிறது, அதுதான் பச்சை பசேல் என்று பூமியை நிரப்புகிறது. கண்ணுக்கு அது குளிர்ச்சி அல்ல, வலிக்கிறது. இதுதான் வாழ்க்கை. தேவன் நம்மை புடமிட்டால்தான் நாம் பரிசுத்தமாவோம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் இந்த கேடான உலகத்தை ஏன் நடத்தி கொண்டிருக்கிறார்? தன் ஜனங்களை அக்கினியில் புடமிட்டு பரிசுத்தமாக்கவே நடத்தி கொண்டிருக்கிறார். மல்கியா 3:3. இத்தனை அழுக்கான உலகத்திலிருந்து அவர் நீதிமான்களை உருவாக்க வேண்டுமாம். அவர் நோக்கம் இது. இதில்தான் அவர் திறமை எல்லாம் விளங்குகிறது. அப்படி உருவாக்கிவிட்டால் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் படைத்த சர்வ வல்லவருடைய திறமை மிகவும் பெரியதாக விளங்கும். பரிசுத்தமாவது நம்முடைய இயல்புக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அவர் செய்கிறார் இந்த வேலையை. இதை செய்கிறார். இதை அவர் நமக்கு செய்ய நாம் யாரும் சம்மதிப்பதில்லை, விட்டு கொடுப்பதில்லை. நம் வாழ்க்கையை அவர் இஷ்டத்திற்கு வாழ விட்டு கொடுப்பதில்லை. அதனால் அவரால் எல்லோரையும் பரிசுத்தமாக்க முடியவில்லை. தேவனால் நடத்தப்பட்டால்தான் ஒருவன் பரிசுத்தமாக முடியும். பரிசுத்தமாவது நம் முயற்சிக்கு அப்பாற்பட்டது. இச்சை நிறைந்த குணங்களை நீக்கி, ஆமாம், நம் குணங்கள் இச்சை நிறைந்தது, குணங்களே கெட்டது. எப்படி பரிசுத்தமாவது? தேவ குணத்தை முழுமையாக நம்மில் நாம ஏற்படுத்தி கொள்ள முடியாது. நாம் யாரும் மாற முடியாது, மாற்றிக்கொள்ளவும் முடியாது. இதில் வேடிக்கை என்னவென்றால், ரட்சிப்பென்பதே இந்த பரிசுத்தமாகும் செயலை அடிப்படையாக கொண்டதுதான். பரிசுத்தமாகாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. இதற்கு சான்றாக 1 யோவான் 1:7 பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம். சகல பாவங்களையுமா? அது நீக்கியிருந்தால் அனைவரும் ஒரே அடியாக பரிசுத்தமாக இருக்க முடியுமே இல்லையா? இருக்க வேண்டுமே இல்லையா? அப்படி நாமும் யாரும் இல்லையே. ஏன்? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அது உண்மைதான். அவர் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது வசனத்தின் 1ஆம் பகுதியில் இருக்கிறது. வெளிச்சம் என்பது தேவன் கொடுக்கிற அறிவு. அந்த அறிவில் நடந்தால்தான் நாம் பரிசுத்தமாவோம். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் இயேசுவை பற்றி யோசிக்க வேண்டும். இயேசு தன் காலத்தில் தேவ வசனம் கொடுக்கிற அறிவை பற்றி கொண்டு நடந்தபடியால் பிதாவின் தற்சொரூபமாகவும் அவருடைய மகிமையின் பிரகாசமாகவும் இருந்தார் என்று எபிரேயர் 1:3 சொல்லுகிறது. இது தேவ வசனத்தை விசுவாசிப்பதால் நம்மில் ஏற்படுகிற மாற்றம். விசுவாசத்தினால் ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை இயேசுவிடம் நாம் பார்க்கிறோம். வசனம் கொடுக்கிற மாற்றம். இந்த மாற்றம் தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படையான உண்மை. இது நடைபெறாவிட்டால் கிறிஸ்தவம் அனைத்தும் பதர்தான். அதன் சத்தியங்கள் அனைத்தும் வெளிப்படுவதே இல்லை. நம் பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:17 சொல்லுகிறது. இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒருவன் ஒருபோதும் பலகீனனாக இருப்பதில்லை. அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. நம் பலகீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த வசனம் உண்மைதான் என்றால் நாம் யாரும் பலகீனமாக இருக்க முடியாது, நோயோடையும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. மேலும் அடுத்த வசனம் படிக்கிறேன். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார். கலாத்தியர் 2:20 என்ற வசனத்தை விசுவாசிக்கிறவன் பழையன யாவும் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்பதை தன் அனுபவத்தில் அடைகிறான். இதுதான் வெளிச்சத்தில் நடப்பது. பலகீனத்தை இழக்கிறோம், நோய்களை இழக்கிறோம், பழைய சுவாபங்களை இழக்கிறோம், புதிய மனுஷனாக கிறிஸ்துவின் ஒப்பான சாயலிலே மாறுகிறோம். இருந்தாலும் இந்த வெளிச்சத்தில் நிலைநிற்க வேண்டுமே. சில காலம் நடந்தாலும் நாம் பழகிறவர்கள் இப்படி இல்லை என்று காணும்போது வெளிச்சத்தை கைவிட்டு விடுகிறோம். ஐயோ நோய் இருக்கிறது, ஐயோ
என்கிட்ட பலகீனன், ஐயோ நான் தான் இருக்கிறேன், கிறிஸ்து என்கிட்ட இல்லை, நான் தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், சுமக்கிறேன். பொதுவாக நாம் யாரும் வெளிச்சத்தில் நிலை நிற்பதில்லை. விலகி விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அது நம் சுவாபமாக இருக்கிறது. அழுக்கான பழைய மனுஷனின் இச்சை நிறைந்த வாழ்க்கையே வாழ்கிறோம். அதுதான் நம் பழக்கம். தேவன் ஒருவனை நடத்தினால் அவனை ஒரு குழந்தையாக கருதுகிறார். எப்படி? இதனால தான் நம்மளை நடத்த முடியல. நாம் குழந்தையா தான் அவர் நடத்திடுவார். பரிசுத்தமாவது எப்படி என்றெல்லாம் அவனுக்கு அவர் பாடம் எடுப்பதில்லை. அவர் நம்மை நடத்த நாம் அந்த பரிசுத்தத்தை அடைந்து விடுவோம். உலக ஆசையிலிருந்து முழுமையாக நீக்கி சுயமற்றவர்களாகி விடுவோம். இதுதான் பரிசுத்தம். ஆசையும் இச்சையும் கவலையும் பயத்தையும் நீக்கி விடுகிறார். சுயநலமே இருக்காது நம்மிடம். இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? இந்த நிலைமைக்கு நாம் அடைவது. பணக்காரர் ஆவது என்றால் என்ன? நிறைய பணம் வைத்திருப்பது. தரித்திரமே அவன்கிட்ட இருக்காது. பரிசுத்தமாவது என்றால் என்ன? அவனிடம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீதியும் இருக்கும். இதுதான் நம் பரிசுத்தமானதற்கான அடையாளம். நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களை இப்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவர்களை தேவன் எப்படி பரிசுத்தமாக்கினார்? ஆமாம், இவர்களை தேவன் கையாண்டு அவர் வாழ்க்கையை தன் கையில் எடுத்துக்கொண்டு பரிசுத்தமாக்கி விட்டார். அவர் சொன்ன இடத்தில் சொன்னபடி தரித்திருந்தார்கள். இவ்வளவுதான் அவர்கள் செய்தார்கள். உலகத்தை விட்டு காலமெல்லாம் விலகி வாழ்ந்தார்கள். தேவன் இவர்கள் தேவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டார். ஆதலால் மற்றவர்களைப் போல வாழ இவர்கள் ஆசைப்படவோ போட்டி போடவோ இடமில்லை. இச்சையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எல்லாத்தையும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. வேதம் இல்லை, சபை போதனைகள் இல்லை, ஊழியங்கள் இல்லை, இயேசு கூட இல்லை. ஆம், அந்த காலத்திலேயே இவர்களால் பூர்ணமாக முடிந்தது. ஆச்சரியமாக இல்லையா? இப்படி பரிசுத்தமாகி பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், சமாதானம், நீதி நிறைந்தவர்களாக மாறி அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தேவன் நம் தேவைகளை எல்லாம் சிறப்பாக கவனிக்கும் போது மற்றவர்களை கண்டு போட்டி போட தேவை இருக்காது. தேவன் தேவையான எதையும் ஏற்ற வேலையில் தருவார் என்ற நிச்சயம் இருப்பதால் இயங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். எதையும் அவர் தரும்போது தரட்டும் என்று தைரியமாக இருப்போம். அதனால் இச்சை அடங்குகிறது, பயம் ஓடிவிடுகிறது, கவலைப்பட இடமே இல்லை. குழந்தை மடியில் உட்கார்ந்திருக்கும். தேவைகள் எதுவும் அதற்கு தெரியாது. அதற்கு தெரிவதற்குள் தகப்பனுக்கு அது தெரியும். அதைத்தான் அதன் வேலையில் அந்த தகப்பன் அதற்கு அருளுவார். இதைத்தான் தேவன் நமக்கு செய்கிறார். சிறப்பாக வாழ வைப்பார் என்று அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியும். இவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு கஷ்டப்பட்டார். நீதியாக வாழ்ந்தது நிமித்தம் சிறப்பான வாழ்க்கையை அவன் முடிவில் அடைந்தான். தேவனால் வாழ்கிறபடியால் நாம் நீதி செய்ய பயப்பட மாட்டோம். நீதி செய்ய தைரியம் ஒன்று வேண்டும். அது நமக்கு இருக்கும். தேவன் நம் தேவைகளை பார்த்துக் கொள்கிறார். யார் எதிர்த்தால் எனக்கு என்ன? ஆதலால் குழந்தை போல நம்மை நடத்துவது நமக்கு பிடிக்காது. என்னை ஏன் அவர் இப்படியெல்லாம் நடத்துகிறார்? மற்றவர்களை போல நான் இல்லையே என்று புலம்புகிறோம். மற்றவர்கள் எப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் செய்யறாங்க, என்னால் முடியலை. அதனால் இது சங்கடம். இதனால் தேவனால் எல்லோரையும் நடத்த முடிவதில்லை. அவர் குழந்தை போல நடத்தினாலும் நம்மால் குழந்தை போல அடங்கி இருக்க முடியவில்லை. கேள்வி கேட்கிறோம், முறுமுறுக்கிறோம், தவிக்கிறோம், ஏங்கி ஏங்கி தள்ளாடுகிறோம், துள்ளி குதிக்கிறோம். எனக்கு இப்படி வேண்டாம், அப்படித்தான் வேண்டும் என்று. ஏசா 42:16 சொல்கிறார். மிக தெளிவாக ஒரு படத்தை காண்பிக்கிறார். அவரால் நடத்தப்பட நாம் குருடராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். குருடனுக்கு பார்க்க முடியாதபடியால் எங்கே போகிறோம் என்று அவனுக்கு தெரியாது. தன்னை நடத்துகிற பின் எப்படி நடத்தினாலும் கேள்வி கேட்காமல் செல்லுவான். நடத்தப்பட மனதளவில் நாம் குருடராக இருப்பது அவசியம். இதுதான் நிபந்தனை. தேவனை கேள்வி கேட்காதே. அவர் சொன்னபடி, அவர் நடத்துகிறபடி போ. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பாருங்கள். எதற்காக நாங்கள் இந்த வனாந்திர வெளியில் ஆடு மேய்த்து கொண்டு வாழ வேண்டும் என கேள்வியெல்லாம் கேட்கவில்லை. தேவன் சொன்னார், அப்படியே நாங்கள் செய்வோம். அவர்கள் மன உறுதி குருட்டுத்தனமானது. எப்படி? குருட்டுத்தனமான உறுதி. அவர் தேவன். அது ஒன்று போதும், எல்லா கேள்விக்கும் பதில். இவர்கள் அறியாத வழியில் அவர் நடத்தினார். நம்மையும் நாம் அறியாத வழியில், தெரியாத பழகாத வாழ்க்கையை வாழும்படி நடத்துகிறார். அப்போது
மற்றவர்களைப் போல நாம் வாழ முடியாது. இருந்தாலும் அவருக்கு அடங்கி இருக்கிறோம். தேவன் நம் தேவைகளை எல்லாம் குறைவிலோ நிறைவிலோ கவனித்துக் கொள்கிறார். இதனால் தைரியமாக குழந்தை போல அடங்கி இருக்கலாம். அடிமையாக பின் கைதியாக வாழ்ந்தான் யோசேப்பு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு இனம் புரியாத, புத்திக்கு எட்டாத, விளங்காத ஒரு பாதுகாப்பு இருந்தது. கொடுமைக்கும் அவன் தூரமாக இருந்தான். அவன் நடத்தையை பார்த்து அவனிடமே சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பை கொடுத்து விட்டனர். பாருங்கள், அன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்றவர்களை தேவன் இப்படியாக புடமிட்டார். இவர்கள் அவருடைய கையின் பிரயாசம், அவரால் நடத்தப்பட்டபடியால் சுத்தவான்களாக தேவன் எதிர்பார்க்கிற அளவு மாறிவிட்டார்கள். நாமும் கேள்வி கேட்காமல் அடங்கி நடந்தால் நம்மையும் முழுமையாக பரிசுத்தமாக்கி விடுவார். இதுதான் நம் நம்பிக்கை. அடங்கி இருப்போம். இவர்கள் எப்படி மாறினார்கள்? அப்படி ஒரு கேள்வி கேட்போமே. பரிசுத்தமானார்கள்? இவர்களுக்கே தெரியாது. முடிவில் இவர்கள் சோதிக்கப்பட்டு மகிமை நிறைந்தவர்களாக நற்சாட்சி பெற்றார்கள். இதுதான் ரட்சிக்கப்பட நாம் சோதிக்கப்பட்டு தீமையற்றவர்கள் என யாவரும் அறிய விளக்கி ரட்சிக்கப்படுகிறோம். அதாவது மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்வார்கள், அடே ஆசையே அற்ற மனிதர்கள், இப்படி ஒரு மனுஷர்களா? இதுதான் பரிசுத்தம். ஆனால் குருடனாக நம் வாழ்க்கையை அவருக்கு அடங்கி அல்லவா நடக்க வேண்டும். நாம் அறியாத வழியில் நம்மை நடத்துகிறார். பழக்கமில்லாத, நமக்கு தெரியாத வாழ்க்கையை வாழ வைக்கிறார். நான் அவரால் நடத்தப்பட்டு கற்றுக்கொள்ளுகிறேன். அவரால் நடத்தப்பட்டு கற்றதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் வாழ்வை நேசிக்கிற எவனும் இந்த வழியில் நடக்க முடியாது. வாழ்க்கையை வெறுக்காவிட்டால் தேவனை நேசிக்க முடியாது. அவர் நடத்துகிறபடியெல்லாம் நடக்க முடியாது. தேவன் நடத்த இது அடிப்படையான தேவை. யோசேப்பை போல. யோசேப்பை கவனித்து பாருங்கள். லூக்கா 14:33. குழந்தை போல எப்போதும் அவர் மடியில். எபிரேயர் 1:13. என் சத்துருக்களை எனது பாதப்படியாக்கி போடும் வரை அமர்ந்திருப்பதே, அவர் மடியில் அமர்ந்திருப்பதே என் வேலை. இதுதான் எனக்கு தரப்பட்ட வேலை. யார் என் சத்துருக்கள்? இப்படியா சத்துருக்களை நம் வாழ்க்கையில யார் அது? இச்சை, உலகம், மாமிசம், இவைகளை அவர் என் பாதப்படியாக்கி போடுவார். அதாவது இவைகள் ஒருபோதும் என்னை மேற்கொள்ளாதபடி செய்வார். அவர் பாதப்படியாக்கி போடுவார் என்றால் என் வாழ்க்கை உயர்ந்து உயர்ந்து அவர் அளவுக்கு நான் சமமாக உட்காருவேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக இருக்கிறது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் கையில் சகலவற்றையும் கொடுத்துவிட்டு அவர் செயல்படட்டும், அவர் நடத்தட்டும். அதுவரை நாம் அமர்ந்திருப்போம். எல்லா காரியத்தையும் அவரிடம் விட்டு விடுவோம். அவர் செயல்பட்டால் நமக்கு இச்சிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார் என்றுதான் ஏசாயா 42:16 சொல்கிறது. கோணலானது நம் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. செவ்வை இல்லாதது, தாறுமாறானது நிறைந்து கிடக்கிறது. அத்தனையும் அவர் சரிப்படுத்துவார் என்று சொல்லுகிறது. எது கோணலானது? நம் புத்தி. அதனால் நாம் அநேக பாவங்கள் செய்கிறோம். வம்பு, தந்திரம், குரோதம், பொய், தவிப்பு, இன்னும் பல. இவையெல்லாம் செவ்வையாகும். என் புத்தி செவ்வையாகும். எல்லாம் முழுமையாக மட்டுமல்ல, இருளை நீக்கி வெளிச்சம் அடைவோம் என்கிறார். வெளிச்சம் என்பது தேவனுடைய புத்தி, தேவனை அறிகிற அறிவு. நம் மனம் நம்பிக்கையற்று தைரியமற்று இருளாய் இருக்கிறது. வெளிச்சம் இப்போது வருகிறது. தெளிந்த புத்தி, அதான் வெளிச்சம். இப்போது நாம் தனியே இல்லை, நமக்கு உதவ ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்று இயேசுவை பார்க்கிறோம். அனுபவித்து பார்க்கிறோம், பார்த்து விட்டோம். அதனால் நமக்கு இப்போது தைரியமும் உண்டாகிறது. உபாகமம் 26:19 படியுங்கள். அவருக்கு ஒப்பான பரிசுத்தத்தை சுதந்தரித்து கொண்டால் மட்டும் போதும். அவர் சொல்கிறார், அவர் உண்டாக்கின எல்லா ஜனங்களை பார்க்கலாம் நம்மை சிறப்பாக வாழ வைப்பார். இந்த உலகத்திலேயே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். சிறப்பு பணத்தில் அல்ல, ஆடம்பரத்தில் அல்ல. இது எப்படி இருக்கும்? நமக்கு புரியவில்லை. யோசேப்பை போல இருக்கும், தாவீதை போல இருக்கும், பவுலை போல இருக்கும்.
யோவானைப் போல இருக்கும், காலத்துக்கும் அழியாததாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களே அவர் சொந்த ஜனங்கள். பல விதங்களில் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவர்கள் என்றும் தேவ சித்தம் மட்டுமே செய்கிற நீதிமான்கள் என்றும் விளங்கலாம். நாம் நாம் நீதிமான்கள் என்று என்றென்றும் இந்த மனுஷ சமுதாயத்திற்கு முன்பாக விளங்கலாம். நம் வாழ்வை நேசித்தால் இது முடியாது, ஒரு நிபந்தனை அது. அதனால்தான் அநேகர் இந்த வழியில் நடக்க முடியவில்லை. அடைகிற பெரிய மகிமைக்கு சிறந்த விலை உண்டு அல்லவா? நம் வாழ்வின் மேல் இருக்கிற பிடி அனைத்தையும் விட்டால்தான் இது சாத்தியம். பிடியை விடும்படி தேவன் நடத்துவார். இதை அவர் செய்வார், நம்மால் விட முடியாது. அது எப்படி செய்வது என்று நமக்கு தெரியாது. ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை அவர் நடத்திய விதமும் இதுதான். அப்படித்தான். கவனித்து பாருங்கள். உங்கள் நாட்களை வீணாக்காதீர்கள். எதையும் இழக்காமல் இந்த வாழ்வு கிடைக்காது. இயேசு இந்த வழியில் சென்று பரிசுத்தமாக வாழ்ந்தார். பிடிக்காத வாழ்க்கை சிலுவை வாழ்க்கை. ஆனால் தேவ அன்பை அதனால் சம்பாதித்தார். நாமும் கூட அதே போல சிறக்கலாம், மகிமை அடையலாம் என்றென்றும். இதற்கு தான் குருடனாவது அவசியம். இயேசுவை வேதம் வார்த்தை என்று அழைக்கிறது. வினோதமாக இல்லையா? வார்த்தையை அவர் பற்றி கொண்டிராவிட்டால் இயேசுவாலும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க முடியாது. சாதாரண மனுஷராகத்தான் அவர் வாழ்ந்திருப்பார். இதைத்தான் நாமும் செய்கிறோம். சாதாரணமான மனுஷர்களாக இருக்கிறோம். வார்த்தையை பற்றி கொண்டால் அது வேற லெவல் நம் வாழ்க்கை. மாம்சத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் தேவ வசனத்தினால் பரிசுத்தமாக வாழ வைக்க முடியும் இந்த வார்த்தையினால் என்பதை இதை உணர்த்துவிக்க சாட்சியாக வாழ்ந்த இயேசுவை வார்த்தை என்று வேதம் அழைக்கிறது. பாவத்திற்கு மரித்தோம் என்கிறது வார்த்தை. அவரிடம் சிறிதும் பட்சபாதம் இல்லை. ரோமர் 6:6. எப்படி பட்சபாதம்? எனக்கு இயேசு கிறிஸ்துவை பாவத்துக்கு மரித்தவராக வைத்துவிட்டு அந்த வார்த்தையினால் எனக்கு செய்ய மாட்டேன் என்று அவரால் சொல்ல முடியாது. ரோமர் 6:6 அவரில் நிறைவேறினது போல என்னிலும் நிறைவேறும். பாவ சரீரம் ஒழிந்து போயிற்று என்கிறார் பவுல். பாவ சரீரம் ஒழிந்து போனதென்றால் பாவம் செய்கிற இச்சிக்கும் குணம் நம்மிடமிருந்து நீக்கப்பட்டது என்று புரிகிறது. அதைத்தான் அந்த வசனம் அப்படி விளக்குகிறது. பாவ சரீரம் ஒழிய வேண்டுமானால் நாம் அழிய வேண்டும். ஐயோ, நம் புத்தி அழிய வேண்டும். நாம் இருக்கக்கூடாது. நாம் இருந்தால் இச்சை வரும், இச்சை வந்தால் பாவம் வரும். அதுதான் நான் தான் பாவ சரீரம். இயேசுவின் சிலுவையின் சிறப்பு அதில் அவர் மரித்தார் என்பது அல்ல. அப்படியா? அவரோடு நானும் நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டோம் என்பதில்தான் சிலுவையின் சிறப்பு இருக்கிறது. ஐயோ, நான் சிலுவையில் அவருடன் மரித்து பாவ சரீரம் ஒழியவில்லை என்றால் இயேசுவின் சிலுவையும் பயனில்லை, வீண் தானே. இயேசு சிலுவையில் மரித்ததே வீண். கல்லறைகளைப் போல அவருடைய மரணமும் அர்த்தமற்றது. பாவ சரீரம் ஒழிந்தபடியால் இச்சிக்கக்கூடிய நான் இச்சையற்றவனானேன். வாவ். சிலுவையின் மகிமை இதுதான். இதை நம்ப முடிகிறதோ இல்லையோ, இதுதான் உண்மை. இதை விசுவாசித்தால் நாம் விடுதலாகி விடுவோம். இயேசுவும் தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிலுவையை தான் சுமந்து பாவம் இல்லாதவராக, இச்சை இல்லாதவராக வாழ்ந்தார். இதை விசுவாசித்தால் அவர் விடுதலாகிவிட்டார், நாமும் விடுதலாகி விடுவோம். விசுவாசியாவிட்டால் நமக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. பாவ மன்னிப்பு எவ்வளவு வாங்கினாலும் அது பத்தாது. இயேசு என்னை பார்த்து, அக்கிரமக்காரரே என்னை விட்டு விலகி போங்கள் என்று சொல்வதில் தப்பு எதுவும் இல்லை. ஆகையால் விசுவாசம் என்பது வார்த்தையை பற்றி நம்புவதால் செயல்படுகிறது. எப்படி? விசுவாசம் என்பது ஒரு மத நம்பிக்கை அல்ல. வார்த்தையை பற்றி கொண்டு அதை நம்மிடம் நிறைவேற பண்ணி அதனால் பலன் அடைவது. இயேசுவை பற்றி கொண்டிராமல் வார்த்தையை பற்றி அதை நம்பி நடப்பதால் அந்த விசுவாசம் பலிக்கிறது. யோவான் 12:48. பலிக்காத வார்த்தையால் ஒரு பயனும் இல்லை. நாம் பாவத்திற்கு மரித்தவர்கள் என்ற வார்த்தை நம்மிடம் பலிக்காவிட்டால் அந்த வார்த்தை என்னத்துக்கு? பலிக்கிறபடியால் எழுதப்பட்ட வார்த்தை தேவ வார்த்தை என்கிறோம்.
அது சாதாரண மனுஷர்களுடைய வார்த்தை அல்ல, அது பலிக்கிறது. அதனால் அது தேவ வார்த்தை. தேவன் சொன்னபடி செய்வார் என்பதே அவருடைய உண்மை. வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இந்த உண்மைதான் தேவ வார்த்தைக்கும் சாதாரண வார்த்தைக்கும் வித்தியாசம். இந்த உண்மைதான் தேவ வார்த்தையின் ஆதாரம். இதனால் இந்த வார்த்தை நிறைவேறும் என்று அதை நம்பலாம். நிறைவேறாவிட்டால் அந்த வார்த்தையும் பொய். அதை சொன்ன தேவனும் பொய்யர். தேவன் பொய் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வார்த்தையும் பொய்யாக முடியாதுங்க. கேட்கிற எவனுக்கும் அந்த வார்த்தை நிறைவேறும் என்கிற உறுதி இதனால் உண்டாகி இருக்கிறது. கேட்கிற எவனுக்கும் இதில் பட்சபாதமே இல்லை. யாருக்கும் தேவ வார்த்தை நிறைவேறும். அவன் எந்த மதத்தை, எந்த குலத்தை, எந்த நாட்டை, எந்த நிறத்தை சார்ந்திருந்தாலும், எந்த வயதை உடையவனாக இருந்தாலும் அது நிறைவேறும். விசுவாசிக்க தகுதி எதுவும் கிடையாது. யாரும் விசுவாசிக்கலாம். மனுஷனாகிய பிறந்த யாரும் விசுவாசிக்கலாம். வாஞ்சிக்கிற யாருக்கும் அந்த வார்த்தையின்படி அவர் செய்வார். எல்லோருக்கும் இது திறந்த வாசல். பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி நாம் வேதத்தில் படிக்கிறோம். லூக்கா 8:45 48 வரை. பல வருட கஷ்டம். ஐயோ, இவரை தொட்டால் நோய் குணமாகும் என்று நம்பி அவரை நெருங்கி தொட்டுவிட்டார். இயேசுவை அறியாமல் அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அந்த ஸ்திரியை குணமாக்கி விட்டது. அதை இயேசு அறியவில்லை. தன்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்து, என்னை யார் தொட்டது என்று கேட்கிறார். நெருங்கி நிற்கும் கூட்டத்திலே அநேகர் அவரை தொட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் வல்லமை அவரிடமிருந்து புறப்படவில்லை. யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் தொட்டபடியால் தானாக அவரிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு விட்டது. தொட்ட ஸ்திரீயினால் தானாக அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு விட்டது. அவருடைய சம்மதத்திற்கு அப்பாற்பட்ட செயல் இது. அவருடைய புத்திக்கு எட்டாத செயல் இது. அவள் மட்டுமே அதை அறிவாள். இதுதான் விசுவாசம், பலிக்கிற விசுவாசம். இயேசுவை விசுவாசிப்பதென்றால் இதுதான். இந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது? அவரை கேட்டா இல்லை, அவருடைய உண்மையினால் செயல்படுகிறது. நம் உண்மைக்கு, நம் முயற்சிக்கு, நம் திறமைக்கு இடமில்லை. அவரை நம்புகிறவன் என்கிற ஒரே தகுதிதான் அந்த ஸ்திரீக்கு இருந்தது. அந்த எளிய குருட்டு நம்பிக்கை தான் விசுவாசம். இது எப்படி நடக்கும் என்ற கேள்வியெல்லாம் அங்கே இல்லை. பயமெல்லாம் அங்கே இல்லை. நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற சந்தேகமெல்லாம் அங்கே இல்லை. செயலிலோ இமாலய பலம், குருட்டு நம்பிக்கை. நாம் நம்புவது ஒரு உண்மையை, அதனால்தான் அது இமாலய பலம். அப்போது நம்பிக்கை நிற்கும். உண்மை இல்லாமல் அதில் சிறிதேனும் பொய் இருக்குமானால் இந்த நம்பிக்கை நிற்காது, ஒழிந்து போகும். ஏனெனில் அந்த நம்பிக்கை பலிக்காது. நம்பிக்கையில் தைரியம் இழந்து விடுவோம். பொய் எப்படி நம்ப முடியும்? நம்புனாக்கா அது நேரத்தில் நிற்காது. கொஞ்ச நேரத்தில் தைரியம் இழந்து போய் காணாமல் போயிடும். அவருடைய உண்மை மாறாது. அவருடைய உண்மையை சார்ந்தபடியால் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், தைரியமாக, பலமாக. ஆனபடியால் யாரும் விசுவாசிக்கலாம், எப்போதும் விசுவாசிக்கலாம். நம்மிடமிருந்து எந்த பிரயாசமும் அதற்கு தேவையில்லை. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு இயேசுவை தொட முடிந்தது. ஆனால் நமக்கோ வார்த்தை இருக்கிறது, அதை தொடுகிறோம், அதை பற்றி கொண்டு நிற்க முடியும். பாவ சரீரம் ஒழிந்து விட்டது. ஆகையால் நான் பாவத்துக்கு மரித்தவனானேன் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தையின்படியே நிறைவேறும். அவர்கள் பாவ சரீரம் அற்றவர்களாக கிறிஸ்துவின் பூரண சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக ரோமர் 6:5 படி இருப்பார்கள். அவரை போலவே தற்சொரூபமாக தேவனுடைய மகிமின் பிரகாசமாக. முரட்டுத்தனமான நம்பிக்கை இது இல்லையா? நான் மிஞ்சி பேசவில்லை. தீரா பாவிக்குத்தான் பாவ சரீரம் ஒழிய வேண்டும். நமக்கு எதற்கு? நாமெல்லாம் நல்லவர்கள். ஆகையால் தேவையான யாரும் விசுவாசிக்கலாம். தேவனுடைய உண்மையினால் தேவ வார்த்தை முத்திரை இடப்பட்டிருக்கப்படியால் அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் அது பலிக்கும். அவர் பலத்தை பலவீனனான நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். வார்த்தை பலிக்கிறபடியால் அதை போற்றுகிறோம், பற்றிக்கொண்டு தியானிக்கிறோம். நிறைவாத வார்த்தை எதற்கு? அது இருந்தென்ன, இல்லாமல் போனால்தான் என்ன? புதிய ஏற்பாடு முழுவதும் இதே போல அநேக அற்புத வார்த்தைகள் இருக்கின்றன. இவைகளை பற்றி கொண்டு நடக்க
அவர் சாயலாய் ஞானத்தில், பரிசுத்தத்தில், நீதியில், சகலவித மீட்பிலும் வாழலாம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். மீட்பு என்றால் என்ன? முழுமையான விடுதலை, முழுமையான மாற்றம். மனுஷத்தன்மை எல்லாவற்றையும் தேவத்தன்மையாக மாற்றி விடுகிறோம். தாறுமாறான குணங்கள் அழிந்து விடுகின்றன. உண்மையில்லாத குணங்கள் மாறிவிடுகின்றன. தந்திரமான குணங்கள் காணாமல் போகின்றன. பணத்தாசை இல்லாமல் போகிறது. இச்சிக்கக்கூடிய குணம் அவசியமற்றதாகிறது. நேர்மை அது நமக்கு எட்டாது, அது நம் இயல்பாக மாறுகிறது. இதுதான் மீட்பு. இயேசுவை போல மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை போல ஞானத்தில், பரிசுத்தத்தில், நீதியில், கீழ்ப்படிதலில் வசனம் இருக்கிறது. நமக்கு விசுவாசிக்க தெரியவில்லையே. இதுதான் நம் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை என்ன என்று தெரிகிறதா? நாம் விசுவாசிக்காதவரை வார்த்தை நம்மில் பலிக்காது. எந்த வார்த்தையும் நம்மிடம் பலித்திருக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்திற்கான அடையாளம். வார்த்தை பலிக்காவிட்டால் நம்மில் மாற்றம் உண்டாகாது. தேவனால் உண்டாகிற மாற்றம் நம்மால் உற்பத்தி பண்ண முடியாத மாற்றம். தேவன் நம்மை அப்போது ஏற்க முடியாது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். நாம் பரிபூர்ணமாக வாழ, சமாதானமாக வாழ, நீதியாக வாழ, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தோட வாழ, குறைவோடே அல்ல, எந்தவித குறைவோடும் அல்ல. நாம் பரிசுத்தமாக விட்டால் அவரை பற்றி கொண்டு இருக்கிறோம் என்பதெல்லாம் வீணே. ஆமாம், அதான் உண்மை, முகத்தில் அறைகிற உண்மை. ஆகையால் தேவன் நம்மை நடத்த இந்த எளிய விசுவாசம் அடிப்படையான தேவை. என்ன? விசுவாசம் நம்ம அறிவை சார்ந்ததல்ல. நாம் விசுவாசிப்பதற்கு பதில் அறிவை சார்ந்து கொண்டு நிற்கிறோம். அதாவது நாம் பார்ப்பதை கண்டு வாழ்கிறோம். விசுவாசமோ பார்க்காத தேவனை கொண்டு, அவர் உண்மையை கொண்டு, வார்த்தையை கொண்டு நிற்கிறது, செயல்படுகிறது. இதனால் நமக்கு விசுவாசிக்க முடியவில்லை. அவர் நம்மை நடத்த ஏசாயா 42:16 அவசியம். அதாவது குருடராக இருப்பது அவசியம். நாம் பார்ப்பதை கண்டு நடவாமல் தேவ வார்த்தையின் உண்மையை கொண்டு நடந்தால்தான் புத்தி செவ்வையாகி நம்பிக்கையை புதுப்பித்து வெளிச்சமுள்ளதாக ஆவோம். யோவான் 9:41. நம்மில் தானாய் நிகழ வேண்டிய அடிப்படை மாற்றம் இது. குழந்தை போல நம்புவதை தவிர இந்த வாழ்க்கை வாழ முடியாது. இதனால் எல்லோருக்கும் இது கிடைப்பதில்லை. அப்போதுதான் தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தில் நாம் நிலைத்திருப்போம். இயேசுவின் ரத்தம் அப்போது நம்மை சகல பாவத்திலிருந்தும் நீக்கி சுத்திகரிக்கும். நாம் விடுதலை ஆவோம், பாவமற்றவர்களாக ஆவோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் விசுவாசத்தினால் தேவன் காண்பித்த இடத்தில் தங்கியிருந்தார்கள். அவ்வளவுதான் அவர்கள் செய்தார்கள். ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. சொன்னார், அதன்படி செய்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு தெரியும். பரிசுத்தம், பாவம், மாம்சம், உலகம், சோதனை, நரகம் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அவள் புத்திக்கு எட்டாது. அதெல்லாம் அதை பற்றி கேள்விப்படவும் இல்லை. குருட்டு விசுவாசம், அதுதான் அவர்கள் பலம். பரிசுத்தத்தை பற்றி தெரியாது, பாவத்தை பற்றி தெரியாது, மாம்சத்தை பற்றி தெரியாது, உலகத்தை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. கேள்விப்படாத வார்த்தைகள் இவைகள். ஆனால் பரிசுத்தமாகி விட்டார்கள். குருட்டு விசுவாசம், அதன் பலனோ உச்சியை தொடுகிறது. பிசாசு அவர்கள் பூரணமாவதை தடுக்கவில்லை. அவனை பற்றியெல்லாம் பயம் அவர்களுக்கு கிடையாது. உலகத்தில் சாதிக்க எதுவும் இல்லை. சேவை, நன்மை, ஊழியம் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் தீமையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். தேவன் எதிர்பார்ப்பது இதுதான். அவர்கள் இந்த உலகத்தில் பெரிதாக சாதிக்க ஒன்றும் இல்லை. அவர்கள் செய்ததெல்லாம் தீமையற்றவர்கள் தேவனுக்கு முன். இதுதான் ஊழியம், இதுதான் சாதனை, இதுதான் நன்மை. இதைத்தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். வார்த்தையை நம்பும் பொழுது மட்டும் விசுவாசம் அல்ல, சொன்னபடி நாம் செய்யவும் விசுவாசம் அவசியம். அப்போதுதான் அவர் நமக்கு சொன்னபடி செய்வார். பாருங்கள், இங்கே புதிதாக ஒன்றை சொல்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? நம்முடைய உண்மையும் இதற்கு தேவைங்க. அவர் நமக்கு சொன்னபடி செய்ய நாம் அவர் சொன்னபடி செய்ய வேண்டும், இல்லையா? அவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி செய்ய ஆபிரகாம் அவர் சொன்னபடி காண்பித்த தேசத்தை நிலைத்திருக்க வேண்டும், இல்லையா? நம் உண்மையின் அடிப்படையில் தான் தன் உண்மையை அவர்
வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். குருட்டு விசுவாசம் உள்ளவர்கள் எல்லோரும் இப்படி கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்கள். அது யோசேப்பு, யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு எல்லோரிடம் பார்க்கலாம். பாவத்தை அழிப்பது தேவசாயலாகாது. தேவசாயல ஆவதன் ஆரம்ப நிலை இது. அவர் உண்மை ஒன்றே போதும் இவை நிறைவேற. அதனால் பரிசுத்தமாகிவிட்டோம். ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை. நாம் பரிசுத்தத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். இந்த சோதனையை விசுவாசத்தினால் வரும் முரட்டு கீழ்ப்படிதல் என்று சுருக்கமாக சொல்லலாம். பரிசுத்தம் என்பது செயலினால் வெளிப்படுகிறது. வீணான செயலற்ற அலங்காரம் அல்லது உடையிலே, நடையிலே, பேசும் துணியிலே பரிசுத்தம் இல்லை. தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணின பின் நாம் செயல்களால் அதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க அநேக தருணங்களை அவர் நமக்கு தருகிறார். அதனால் மிக மிக ஆழமாக நம் வாழ்க்கையை விசுவாசத்தினால் கொண்டு செல்கிறார். ஆழமாக சோதிக்கிறார். யோசேப்பை சோதித்தார், ஈசாக்கை சோதித்தார், ஆபிரகாமை சோதித்தார், பழத்தை கொண்டு ஆதாமையும் சோதித்தார். தேவன் யாரையும் சோதித்து பார்க்காமல் விட்டதில்லை. அந்தந்த சோதனைகளில் அவர்கள் உண்மை கீழ்ப்படிதலாக மாறினால் மகிமைப்படுத்துகிறார். யூதாசு, சவுல் புறம்பாக்கப்பட்டார்கள். ஆதாம் புறம்பாக்கப்பட்டான். சோதனையில் நிற்காதவர்களை அவர் புறம்பாக்குகிறார். இதில் சிறிதும் பட்சபாதம் இல்லை. விசுவாசம் நிறைவேறுவதிலும் பட்சபாதம் இல்லை. சோதனையில் நிற்காதவர்களை புறம்பாக்குவதிலும் பட்சபாதம் இல்லை. விசுவாசம் சோதனையினால் வெளிப்படுகிறது. சோதனைகளை ஜெயிக்கிறது. அது தோற்காது. நம்மை தோற்க விடாது. ஒருபோதும் அது பலகீனமாய் இருக்காது. எப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை, பரிசுத்தத்தை நம்மிடம் அது ஏற்படுத்தி விடுகிறது. ஆபிரகாம் சோதனையில் உண்மையுள்ளவனாக கீழ்ப்படிந்தான். அதனால் அவன் மகிமைப்பட்டான். விசுவாசத்தும் அந்த கீழ்ப்படிதலால் வெளிப்பட்டது. அதனால் கீழ்ப்படிதல் தான் அந்த விசுவாசத்திற்கான அடையாளம். அதனால் அவன் மகிமைப்பட்டான். விசுவாசி என்று அதனால் அழைக்கப்படுகிறான். அதே போல எல்லா சாட்சிகளும் யாரும் தோற்றதில்லை. இவர்கள் ஒரே நாளில் இந்த கீழ்ப்படிதலை பெற்றுவிடவில்லை. தேவன் இவர்களை நடத்தி சோதித்தபடியால் இந்த உண்மை அவரிடம் சிறிதாக வளர்ந்து பெருகுகிறது. ஆபிரகாம் ஆரம்பத்தில் அவர் சொன்னபடி செய்தான். பிள்ளையை பலியிடச்ச என்று சொன்னாலும் கடைசி நாளில் அதை செய்தான். ஆரம்பத்திலேயே இப்படி கடினமானதை அவர் சொல்லியிருந்தால் செய்திருக்க மாட்டான். ஆனால் இந்த கீழ்ப்படிதல் ஆரம்பத்தில் இருந்த கீழ்ப்படிதலை காட்டிலும் மிக மிக பெரியது. ஆரம்பத்தில் தேவன் அவனை அழைத்த போது அவர் தனக்கு எதையோ தருவார் என்ற எதிர்பார்ப்பினால் உண்டான கீழ்ப்படிதல் அது. அதனால் அவர் சொன்னபடி செய்தான். பிற்காலத்தில் அதுவும் அழிந்துவிட்டது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் செய்கிறான். இதுதான் பூரணம். எவ்வித ஆசையும் இச்சையும் இப்போது அவனிடம் இல்லை. இந்த உண்மையை அவனிடம் கண்ட பின்பே அவர் சொன்னபடி வாக்குத்தத்த வசனத்தின்படி செய்வேன் என்று உறுதி சொல்கிறார். இந்த வரிசையில் நீங்களும் ஈசாக்கை பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம், யோசேப்பையும் பார்க்கலாம். அவர்கள் உண்மை பெருகி முற்றிலும் சுயநலமற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். தேவன் ஒருவனை இப்படி கீழ்ப்படிதலில் பெருக பண்ணி பூரணப்படுத்தி விடுகிறார். இப்படி விசுவாசம் கீழ்ப்படிதலாக மாறிவிடுகிறது. கீழ்ப்படிய தெரியாத மாம்சமான மனுஷனை முரட்டு கீழ்ப்படிதல் உள்ளவனாக மாற்றுவதே தேவனுடைய பெரிய மகிமை. பரலோக தூதர்கள் இதை உத்து பார்த்து 1 பேதுரு 1:13 சொல்லப்பட்டது போல தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறார்கள். நம்மை பார்த்து தேவன் நம்மை கொண்டு அவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். நமது உண்மையினால் தேவனுடைய உண்மை செயல்படுகிறது. நாம் உண்மையற்று போவோமாகில் அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை மறுதலித்து விடுவார். செய்ய மாட்டார், நிறைவேற்ற மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன் என்று நிற்பதெல்லாம் நிற்காது. அது போலி என்று புறக்கணிக்கிறார். நமது உண்மையை பொறுத்தே அவருடைய உண்மை வெளிப்படுகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உண்மையை கொண்டே அவருடைய உண்மை செயல்படுகிறது, நிறைவேறுகிறது. நாம் உண்மை இல்லாவிட்டால் அவரும் உண்மையாக இருக்க மாட்டார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவர் நமக்கு சொன்னபடி செய்கிற நம் உண்மைதான் விசுவாசம். ஆரம்பத்தில் வசனத்தை பற்றும் வெறும் நம்பிக்கையாக காணப்பட்ட இது வளர்ந்து நம் கீழ்ப்படிதலினால் செயல்படுகிறது. வெறும் நம்பிக்கை வளர்ந்து
சுயநலமற்ற கீழ்ப்படிதல் உடையவர்களாக மாறிவிடுகிறோம். நம்மை போன்ற இவர்கள் எப்படி மாறினார்கள்? நம்மை போன்றவர்கள். பெரிய வேத அறிவெல்லாம் இவர்களிடம் கிடையாது. சாதாரண மனிதர்கள், ஆடு மேய்த்தவர்கள், தேவனால் புடமிடப்பட்டார்கள். அதுதான் அங்கு விசேஷம். இவர்கள் தேவன் தன் மேல் பாராட்டும் அன்பை பார்த்து தங்கள் வாழ்க்கையின் மேல் இருந்த பிடியை விட்டுவிட்டார்கள். விட்டுவிட தேவனுடைய அன்பு பெரிதாக அவர்களுக்கு தெரிந்தது. ஆதலால் இந்த பூரண கீழ்ப்படிதல் சாத்தியமாயிற்று. தேவன் ஒருவனை நடத்தினால் மட்டுமே இந்த விசுவாச வளர்ச்சி கிடைக்கும். நம்முடைய முயற்சினால் இதை அடைய முடியாது. எட்டாத தூரம், நம் புத்திக்கு விளங்காத, புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை, ஆனால் எளிய வாழ்க்கை, ஆனால் அற்புதமான அரிய விசேஷங்கள் உடையது. வெறும் மூளை அறிவை வளர்ப்பதால், வேத அறிவை வளர்ப்பதால் எதையும் கற்க முடியாது. நம்மேலுள்ள பிடியை விட தேவனுடைய அன்பை பெரிதாக அவர்கள் கண்டார்கள். அந்த பிடி அப்போதுதான் தளரும். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள நம் வாழ்க்கையை உதாசீனம் படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது எளிதாக சிறை கைதியானாலும் யோசுவாவை போல நம்பிக்கை தளராமல் அங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம். தேவன் நம்மை நடத்தினால் மட்டுமே அவர் அன்பை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்ட பின் பூரணமாக கீழ்ப்படுகிறோம். ஆகையால் குருட்டு விசுவாசத்தை பழகுவோம், முரட்டு கீழ்ப்படிதலுக்காக.